கேள்வி ஒரு 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 பிள்ளை தன் தாயிட்ட ஒரு செஞ்ச ஒரு தவறுக்காக பலமுறை மன்னிப்பு கேட்டு மன்றாடி என்னென்ன வகையிலெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த வகையெல்லாம் மன்னிப்பு கேட்டு போராடி இவ்வளோ செஞ்சியும் என்ன செய்கிறாங்க இல்லை, தாய் மன்னிக்கிறாங்க இல்லை. ஆனால் ஒரு உறவுகளை கவனிக்கிறாரு, செலவழிக்க செய்கிறாரு, எல்லா விதமான கவனிப்பையும் செய்கிறாரு. இருந்தும் கூட என்ன செய்கிறாங்க இல்லை, அந்த தாய் மன்னிக்கவில்லை. இது இந்த சகோதரருக்கு என்ன ஆறுது, என்ன பதில்னு கேட்குறாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், தாய் மன்னிக்கவில்லை. சில தாய்மாற்ற ஒரு கடுமையான தன்மை இருக்கும், ஆனால் பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு காட்டுவதற்கான வழி தெரியும் அவங்களுக்கு இந்த வயசில். ஆனால் அவங்கள்ட்ட அன்பு இருக்கும். ஆனால் இந்த செய்தி மூடலாக இருக்குது. எதன் காரணமாக எதை தாய் மன்னிக்கவில்லை என்பது ஒரு கேள்வி அதில் இருக்குது. தாய்க்கு மன்னிக்காமல் இருக்க எல்லா விதமான ரைட்டும் உதவியும் இருக்குது. இந்த சகோதரர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னு சொன்னால், இறுதி வரைக்கும் தாய் தன்னை பகைத்தாலும், தன்னை இனி மன்னிக்க மாட்டால் தாய் என்று தெரிந்தாலும், தனது தவறை உணர்ந்து, தான் செய்த பிழையை உணர்ந்து, அல்லது தான் பிழையே செய்யலை, தாய் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, இவரால் விளங்கப்படுத்த முடியவில்லை என்று தெரிந்தாலும், அவன் மௌத்தாகின்ற வரைக்கும் தான் தாயோடு அன்புள்ளவன் என்பதை முழுமையாக காட்டி, என்ற அளவுக்கு அவ ஏசினாலும் சபிச்சாலும் என்ன விஷயம் சொன்னாலும் தாயோடு சிறந்த முறையில் நடந்து கொண்டால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றில் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உள்ளத்தால் தாய் உங்களை மன்னித்த நிலைமையில் மௌத்தாக செய்வான். தாய் உள்ளத்தால் என்ன செஞ்சிருவா, என்ன மகனை மன்னிச்சுட்டு இவ்வளோ இறக்கமாக நடக்கிறானே, அவருடைய கௌரவம் என்ன செஞ்சுக்கலாம், அவ தடுத்திருக்கலாம், என்னை இப்படி செஞ்சுட்டான்னு தடுத்திருக்கலாம். சில தாய்மார் மன்னிக்கவே மாட்டாங்க. சில குடும்பங்களில் முதல் மகன் என்ன செஞ்சிருவான், குடும்பத்துக்கு மானத்தை மரியாதையை இழக்க வச்சுட்டு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். கீழே 4 மகள் இருப்பாங்க. அந்த 4 மகள் சின்ன பெரிய பெரிய தவறு செஞ்சால் மன்னிப்பாங்க. ஆனால் முதல் மகன் செஞ்சதை மன்னிக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா, உண்ட கெடுதியால் தான் இந்த குடும்பத்துக்கே என்ன செஞ்சது, கெட்ட பேர் வந்தது. இந்த குடும்பத்துடைய பிள்ளைகளை கொடுக்கலாம போனது ஒன்னால தான் என்ற ஒரு ஆத்திரம் என்ன செய்யும் அவருக்கு இருக்கு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால எது நடந்தாலும் சரி, கடைசி நிமிடம் வரைக்கும் அவ மன்னிக்காத விட்டாலும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இந்த உலகத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு, தாயுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தாய்க்கு உபகாரம் செய்வதை தவிர வேற எந்த வழியும் என்னது இஸ்லாம் எங்களுக்கு வைக்கவில்லை. தொடர்ந்து செய்யுங்க, மன ஆறுதலோடு இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறார். அல்லாஹ் உங்களோட உள்ளத்தில் உள்ள உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்கன்றது தெரியும், நீங்கள் எவ்வளோ மனவர்த்தப்படுறீங்கன்றது தெரியும். அந்த உள்ளம் இறைவனுக்கு தெரிந்திருந்தால் அதுவே போதுமானது. இறைவன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கும், அந்த தாயுடைய உள்ளத்தை உங்களுக்கு சார்பாக ஆக்குவதற்கும் அந்த ஒன்று என்னது போதுமானது. இதுதான் அவர்களுக்கு நம்ம சொல்ல முடிந்த ஒரே ஒரு ஆறுதல். விளங்கிட்டேன். அதாவது இப்போ நம்ம பொருளாதார நிர்பந்தங்களுக்காக பெற்றோர்களை விட்டு நம்ம இங்கே வந்துடுறோம். பொருளாதார நிர்பந்தங்களுக்காக பெற்றோர்களை விட்டு இங்கே வருதல், இதிலே பல கேள்விகள் இருக்குது. நாட்டில் எங்களுக்கு ஏதாவது வகையில் வாழ முடியும் என்றிருந்தால் பெற்றோர்கள் போக வானான்னு சொன்னால் போகக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்கு என்ன செஞ்சாங்க, போக வானான்னாங்க. ஜிஹாதுக்கு என்ன செஞ்சாங்க, போக வானான்னாங்க. அப்புறம் தொழிலுக்காக போகலாமா, பெற்றோர் நீ என்னோட தான் இருக்கணும், நீ போனால் என்னால் தாங்க இயலாது, உனக்கு இங்கே தொழில் செய்யலாம் அப்படின்னு இருந்து உண்மையில் உங்களுக்கு தொழில் செய்ய வழியும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரி, ஏதோ நிர்பந்தம் காரணமாக பெற்றோர்களே அனுப்பி வச்சிடறாங்க. நீரை போய் சம்பாரிச்சு அனுப்பு, குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு பெற்றோர்களே அனுப்புகிறாங்க. இவர்களுக்கு நம்ம லீவில் போனால் தானே கவனிக்கலாம், இங்கேருந்து ஃபோனில் தானே பேசலாம் என்று சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லீவில் போனால் இப்படி நடந்து கொள்கிறோமான்னு கேட்டால் நிறைய பேர் இல்லை. லீவில் போகிற 2 மாதத்துலேயே 4 நாள் பெற்றோரோட வீட்டுக்கு போவாங்க. விளங்கிட்டா, 5 நாள் போவாங்க லீவு நாள். மற்றபடி போகிற நாளில் உமா போ, உங்கள்கிட்ட வர கிடைக்கும் இல்லை, போய்ட்டு வரேன்றான் ஃபோன்லேயே. அங்கேயும் அப்படி உள்ள நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க. முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், லீவில் போனால் நான் சொன்ன இந்த முறைகளோடு பெற்றோர்களோடு நடந்து கொள்கின்றவங்க குறைவு. லீவில் போன உடனேயே முதலாவது என்னென்னா, மனைவிட வீட்டுக்கு ஒரு பொட்டி போகும், உம்மாப்பட வீட்டுக்கு ஒரு பொட்டி போகும். அதில் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிறது. அதில் உம்மாப்பார் ஏதாவது சொல்லிட்டா இதுதான் கொண்டுறலாம், எனக்கு இருக்காங்களே வேறு நான் எப்படி கொண்டு வரது என்று அதில் ஒரு பெஸ்ட்னாலேயே சண்டே ஆரம்பித்து இப்படி போகிற பிள்ளைகள் தான் நிறைய அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை உபகாரம் செஞ்சு அந்த நாளில் மிக உறவு நெருக்கத்தோடு இருக்கிறவங்க குறைவு. அதனால் லீவுகளில் போனால் எப்படி நடந்து கொள்கிறாங்கன்றதை நான் சொன்ன அமைப்பில் என்ன செஞ்சு கொள்ளணும், நடந்து கொள்ளணும். இதையும் தாண்டி ஒரு மகன் அப்படித்தான் நடக்கிறான், லீவில் போனால் அப்படித்தான் நடக்கிறான், அந்த மாதிரி இறக்கமாக நடக்கிறான்னு சொன்னால், தாயிடத்தில் நான் ஃபோனில் பேசுறதெல்லாம் வானான்னு சொல்ல, அது ஒரு கடமை நான் சொன்னேன். ஆனால் அது ஒரு பகுதி, அது மட்டுமல்ல. நாங்கள் அதை மட்டுமே விளங்கி வச்சுக்கிறோம். மொபைலில் பேசுகிற டைம்களில் இப்படி டைம் ஒதுக்குறீங்களா, வீட்டு பிரச்சனையை பேசுகிற அளவுக்கு மாதிரி ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, என்னம்மா சுகமாய்க்கிறீங்களா என்று பேசுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குறோமா, அது குறைவு. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு தேவை நிமித்தத்தோடு விசாரிப்போம். சோமா எல்லாம் கேட்டுட்டு சரி இந்த சல்லி அனுப்பிக்கணும் எடுத்துக்கோங்க, அப்போ அதுக்கு அது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்போம், எடுத்துருப்போம். ஒரு அரவர் எடுத்து எப்படிமா சுகமாய்க்கிறீங்க, நான் சொன்ன விஷயங்கள் பேசிக்கிறீங்களா, உங்களோட இருக்கணும் மாதிரி இருக்கு, எனக்கு இங்கெல்லாம் சரி வரல, இந்த அன்பை அடிக்கடி சொல்கிறீங்களா. அன்பை வெளிப்படுத்துறதுலான அன்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை வரதுக்கு காரணம் என்ன, இந்த ஆள் அன்பாண்டு அவருக்கு தெரியும், அவன் அன்பாண்டு இவருக்கு தெரியாது. ஆனால் அன்பு 2 பேரும் உள்ளதுலாம் இருக்குது.
வெளிப்படுத்திக்கல வழி இல்லை. இதே தான் தாய்க்கு மகனுக்கு இடையில என்ன செய்யுது நடக்குது. தாய்க்கு வெளிப்படுத்தி மனசை திறந்து இப்படி பேசிக்கிறோமா? பேசுறோம். என்ன பேசுறோம்? தாயோட என்ன பேசுகிறோம்? கடந்த கால சிறிய பருவங்களை பேசுவதற்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குறோமா? ஏதாவது ஒன்று பேசுறோமா? அல்லது அங்கிருந்து தாயை கோல் எடுக்க வைக்கிறோமா? எத்தனையோ பிள்ளைகள் இங்கிருந்து என்ன மகன் கோல் எடுக்கல, நான் வேலை அளிக்கிறேன் புற கோல் எடுக்கிறேன் ஒரே அவன் 1000 முறை கோல் எடுத்து 1001வது முறை தான் இவன் என்னது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் என்று சொல்லி பேசுறவங்க கூட. ஆனா அவங்க பாசத்துக்காக கோல் எடுக்கிறாங்க. நீங்க கடமைக்காக கூட என்ன செய்யறதில்லை, கோல் எடுப்பதில்லை. அதனால இந்த உணர்வு வந்துட்டா போன்ல கூட நம்ம என்ன செய்யலாம், அதை வெளிப்படுத்தலாம். நமது அன்பளிப்புகள்ல கூட நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனா எதோடு கலந்திருக்கணும் அந்த உணர்வு? வெறும் சடரீதியாக இருக்கக்கூடாது, மெட்டீரியலா இருக்கக்கூடாது. எதோட கலந்திருக்கணும்? நான் சொன்ன இந்த பின்னணி உணர்வோடு என்ன செய்யணும், கலந்திருந்தால் அவங்க பொருளாதாரத்தை பார்க்கவே மாட்டாங்க, உங்களோட உணர்வை தான் பார்ப்பாங்க. எனது மகன் அவன் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. இந்த இடத்தை நம்ம உண்டாக்குறோமா என்றதான் இந்த இதுவரின் நோக்கம். அதனால தொலைபேசி தான் நமக்கு அட்லீஸ்ட் இருக்குன்னு சொன்னா அதுலேயே நமது அன்பை மேக்சிமமாக நம்ம காட்டலாம். நம்ம எடுக்கிற முறையில், அதுக்கு டைம் ஒதுக்குற முறையில், அதுக்கு நேரம் ஒதுக்குற முறையில், அதுக்கு கொடுக்குற பணத்தில், அதுக்கு எடுக்கிற கவனத்திலேயே என்ன செய்யலாம், அதை நம்ம காட்டலாம். அதுலேயே நம்ம என்ன செய்யறோம் இல்லை, நிறைய கவனம் செலுத்துறோம். அந்த உணர்வின் தான் கவனம் செலுத்துவோம். இதை நம்ம பேணிக்கின்றோம்னா என்னது சிறந்ததாக இருக்கும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.